வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஜீரா போலி. இந்த ஜீரா போலி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். காஃபி டம்ளரில் 2 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். 150 கிராம்ஸ் மைதா மாவு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் பாம்பே ரவா, ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், நெய் ஒரு 2 டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலருக்கு பதிலாக நான் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். மேலாக கொஞ்சம் நெய்யை அப்படியே தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே ஊறட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் இப்போது குங்குமப்பூ கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு பதம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம குலோப்ஜான் பாகு மாதிரி தான். தொட்டு பார்த்தா நல்லா கையில் பிசு பிசுப்பாக ஒட்டுற மாதிரி வரணும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் அந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஜீரா போலிக்கு பூரி இட்டுடலாம். கிராக் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மெலிசாக இட முடியுமோ இதை நம்ம இட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைதாங்கிறதுனால நல்ல ஃப்ளெக்சிபிளாக இடம் வருங்க. இந்த சைஸ் உங்களுக்கு எது சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மெலிசா அப்பளம் இடுற மாதிரி இட்டிருக்கேன். இப்போது நம்ம இதை ட்ரையாங்கிளாக மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃபாக மடிச்சுட்டு அப்படியே ட்ரையாங்கிளாக மடிச்சிடணும். பாருங்கள், ட்ரையாங்கிளாக மடிச்சிருக்கேன். மைதாவில் லேசாக டஸ்ட் பண்ணிவிட்டு இதை லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்மளோட பூரி ரெடி. இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கலாம். பூரி உப்பாமல் இருக்கிறதுக்கு ஃபோர்க்கால் அப்படியே ஓட்டை போட்டு வச்சுருக்கேங்க. உப்பினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி நல்லா 2 பக்கமும் மொறுன்னு வரா மாதிரி நம்ம பொரிச்சுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பூரியை நல்லா இந்த மாதிரி செவக்க விட்டு எடுக்கணும். ஆயிலெலாம் நல்லா வடிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜீராவில் அப்படியே போட போகிறோம். நம்ம அடுத்த பூரி ரெடியாகிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டுங்க. இப்போது அடுத்த பூரியை நம்ம பொரிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறினா போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஜீராவெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு நம்ம ஜீரா போலியை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட டேஸ்டியான ஜீரா போலி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது அந்த காலத்து பாட்டி காலத்து ரெசிபி.
கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக், ஷேர், subscribe to this channel. Thank you. Happy Diwali.